இந்த வழக்கு அண்ணன் தம்பியா இருக்கிற எங்க தடுக்குது? இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோரிக்கை எதுல இருக்கா? தர்காவுக்கு எதிரான ஒரு வார்த்தை எதுல இருக்குதா? இந்த வழக்கு மனுதாரர் தீர்ப்பளித்த நீதிபதி அப்பீல் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் வர்றாங்களா உள்ள லைன்ல? எங்கேயாவது வர்றாங்க? அவர்களை பத்தி ஏதாவது பேச்சு இருக்குதா? நான் சொல்றேன் இந்த பக்கம் நான் சாமி கும்பிட்றேன்னு, நீங்க சொல்றீங்க அந்த பக்கம் மசூதி. நான் அதை பத்தி பேசவே இல்லையே. நாளைக்கு இந்த தர்கால 4 திருவிழா நடக்கும், நடக்கணும். யார் தடுக்கிறா? நான் கேட்கறது, நாகூர் தர்கா வந்து சந்தனக்கூடு நடக்கும், வேளாங்கண்ணி அம்மாவுடைய பவனி நடக்கும், இது மட்டும் நடக்கக்கூடாதா? எல்லாமே அது நீதிபதி ரொம்ப அழகா சொல்ற, கோ எக்ஸிஸ்ட், இரண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கணும், அதுதான் சரி. அந்த லேண்ட் வந்து பாபர் மசூதி இருந்துச்சா அயோத்தி ராமர் கோயில் இருந்துச்சாங்கிறதான் கேள்வி. அந்த லேண்ட் வந்து அயோத்தி ராமர் கோயில் தான் இருந்துச்சுன்னு 5 நீதிபதி ஒரே நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? முடிஞ்சு போச்சு அந்த கேஸ். அப்புறம் இன்னொரு மசூதி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஏன் வந்து தீர்ப்பிலே சொன்னாங்க? அதான் கோ எக்ஸிஸ்ட். ஓகேப்பா, இந்த லேண்டு அயோத்தி ராமர் கோயில் ஓகே, இங்கே நீங்க திருப்பி கட்டிக்கங்க. ஆனா இஸ்லாமியர்கள் இதில் பாதிக்கப்பட்டாங்க, 500 வருஷமா அங்கே தொழில் நடந்துருச்சு, நீங்க போய் அவங்களுக்கு ஒரு மசூதி கட்டி கொடுங்க. அதான சந்தோஷம். இங்க ஒரு இழப்பு என்ன காம்பன்சேட் பண்றாங்களா? அங்க இல்ல, அது லேண்ட் டிஸ்பியூட். அது புரியுங்களா? இந்த இடம் யாருக்கு சொந்தமான, அந்த இடத்துக்கு யாருக்கு சொந்தமான தெளிவா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடிஷனலா அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கு? அதுதான் இந்தியா. அப்ப அங்க தர்காக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சு, இவருடைய பெட்டிஷன் உள்நோக்கம் கொண்டு சொல்லுங்க. நீதியரசர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோட பெட்டிஷன் போட்டிருக்கு. ஒரு நீதிபதி இல்ல, மொத்தம் 3 நீதிபதி. 3 நீதிபதியுமே ஒரே கணக்கு தானே உங்களுக்கு? அது எப்படி குற்றம் சாட்டுவீங்க? அது நியாயமா? மனசாட்சியா?